உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபட்டு வார பலன் என்கிற தொடரிலே 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. குடும்பஸ்தானம் தனம் வாக்கு கொண்ட 2ஆம் இடத்திலே மகர ராசி என்கிற ராசிக்குள்ளர 5 கிரகங்கள் கூட்டாக உட்கார போதும். கிரக யுத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் சூரியன் அஸ்தங்கம் பண்ணிடுவார் எல்லாரையும். சூரியன் பவர் முன்னாடி மற்றவங்கெல்லாம் டல். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்ற 5 கிரகங்களும் ஒன்றாக அமரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் குடும்பத்திலே எக்ஸ்ட்ராவாக நிறைய கவலைகள் வருவதற்கான வாய்ப்பு. கையில் செலவு சுபவரியத்தை கொண்டு வந்து காட்டும். செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், வரவு கம்மியாக இருக்கும். ஆனாலும் குருவினுடைய பார்வை லாபஸ்தை 3-11 அப்படின்னு பார்க்க 3-7-11 அப்படின்னு பார்வையாக அமைவதனாலே 3ஆம் இடமான உங்கள் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். 11ஆவது பார்வையாக 11ஆவது இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஸோ 5-7-11 அப்படின்னு இருக்கு. 5-7-9 அப்படிங்கிற பார்வையினாலே, குருவின் பார்வையினாலே 3ஆம் இடமும் 7ஆம் இடம் 11ஆவதுன்னு பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையினாலே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகச் சேர்க்கைகள் ஏற்படுத்தும். தொழிலிலே புதிய முயற்சிகளில் ஏற்படுத்தும். வேலையை விட்டுட்டு புதுசாக வேலை செய்யணும்னு எண்ணத்தை கொண்டு வரும். வெளி மாநிலங்கள் இல்லை வெளி நாடுகளிலிருந்து வர்த்தகத்தை நீங்கள் கொண்டு வந்து இங்கே செய்யணும்னு ஆசையை கொண்டு வரும். சந்திரனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த ஃபுட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் வரும். வெளி ஊரில் இருக்கக்கூடிய துணி வியாபாரத்தை இங்கே கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லபடியாக வரும். அப்படி உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை வழிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆடம்பரம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆடம்பரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். நிதானம் பண்ண அவசரப்படாத அப்படிங்கிறார். 2க்கும் 3க்கும் உரியவர். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். இதை கூடியவர் தான் சுகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். இப்போ தடாரம் கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் பிளான் பண்ணிக்கோ வாங்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால் நிதானத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை நிச்சயப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைகிற வாரம் இது. பிரதமை திதியினாலே கொஞ்சம் எதையுமே யோசிக்கணும்னு அர்த்தம். அந்த திதியிலேருந்து ஆரம்பிக்குது. பணம் காசு விஷயத்துலலாம் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணணும். கையிலேருந்து காசு போட்டால் திருப்பி வராது அப்படிங்கிறதான் சொல்லிக் கொடுக்கும். 4-3 என்ற அதிர்ஷ்ட எண் இது பயன்படுத்துங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று வராகி அம்மையை வழிபடுங்கள். அவளின் அருளாலே பலவிதமான சிறப்புகளும் செம்மைகளும் உங்களை வந்து சேரட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.